ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நம்ம சேனலை தர பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மொதல் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இதுமாரி உடன் பவுல் இருந்ததுன்னா அதை இந்தமாரி யூஸ் பண்ணுங்கள். அடுப்புலேருந்து இறக்கி வைக்கிற சூடான பாத்திரத்தை இந்த பவுலில் வச்சுக்கலாம். கடப்பாக்கள் மேலே சூடான பாத்திரம் வைக்கும்போது இந்த கடப்பாக்கள் சீக்கிரமாகவே வெடிப்பு விட்டுணுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எந்த சூடான பாத்திரம் வச்சாலும் கீழே ஏதாவது பொருள் வச்சு தான் வைக்கணும். இந்தமாரி பவுல் இருந்தாலும் இந்த பவுலில் நீங்கள் இந்தமாரி பாத்திரத்தை வச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி புடவை நம்ம வெளியில் கிளம்பும்போது அவசரத்துக்கு மடிப்பு எடுக்க வராது, நழுவி போவோம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். செல்ஃபோன் வச்சு தாங்க இப்போ அந்த புடவையை மடிப்பு எடுத்து காட்ட போகிறேன். நான் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் இப்போ மடிப்பு எடுத்தீங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக மடிப்பு எடுத்துடலாம். ஒரு ஃப்ளீட் எடுத்த உடனே செல்லை எடுத்துருங்க. ஃப்ளீட்டு வைக்கும்போது செல்லை வச்சு ஃப்ளீட் எடுங்க. ஒவ்வொரு ஃப்ளீட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி செல்லை வச்சுட்டு ஃப்ளீட்டு எடுத்து முடித்த உடனே செல்லை வெளியில் எடுத்துடணும். இந்தமாரி செஞ்சோன்னா அழகான மடிப்பு வந்துடும். இப்போ கீழே வச்சு காட்ட முடியலன்னா ஃபஸ்ட்டு செல்லை வச்சுக்குவேன். திரும்பி அந்த செல்லை எடுத்துகிட்டு மறுபடியும் செல்லு மேலே வச்சுட்டு புடவையை திருப்பி போட்டோன்னா அப்புறம் திரும்பி செல்லை எடுத்துகிட்டு மறுபடியும் மடித்து வைக்கணும். இதுமாரி செஞ்சோன்னா நமக்கு அழகான மடிப்பு கிடச்சிடும். இது மாதிரி முன்னாடியே நம்ம ஃப்ளீட்டு எடுத்து வச்சு ஒரு பின்னு போட்டு வச்சிட்டோன்னா சாரீ கட்டும்போது டக்குன்னு ஈஸியாக கட்டிக்கலாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். ஏதாவது எலக்ட்ரிக் ஜாமாவோ இல்லை 2 வீலர் ஜாமானோ வாங்கும்போது இந்தமாரி ஒரு ஸ்பாஞ்சு கிடைக்கும். ஏதாவது குப்பையில் தூக்கி போட்டுறாதீங்க. இது யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும் காட்டுற மாதிரிங்க. இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஸ்பாஞ்சை வச்சு நல்லா பின் போட்டுக்கோங்க. நான் சின்ன பாக்ஸில் காட்டியிருக்கேன். இதே பெரிய பாக்ஸாக இருந்துச்சுன்னா இதுமாரி நீங்கள் ஸ்பாஞ்ச் வச்சு பின் போட்டுட்டு நீங்கள் மளிகை சாமானோ இல்லை ஆயில் கேனோ ஏதாவது மெடிசனோ இதெல்லாம் வச்சுக்கலாம். நான் இதில் வளையல் வச்சு காட்டியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.